TBC Tamil News. டிபிசியின் தலைப்புச் செய்திகள். தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார ஜனாதிபதியாக தெரிவாகும் நிலைமை பிரகாசமாகியுள்ளது. அனுரகுமார திசாநாயக்கவுக்கு ஆளும் எதிர்க்கட்சியினர் பிரதிநிதிகள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை சூழவுள்ள பகுதியில் நேற்று இரவு 6 மணி முதல் பலத்த பாதுகாப்பு இடப்பட்டுள்ளது. தேர்தல் முடிவுகள் வெளியாகும் போது ஒழுங்கை நிலைநாட்டும் நோக்கத்தில் மாத்திரமே ஊரடங்கு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக தேசிய மக்கள் சக்தி குறிப்பிட்டுள்ளது. 73 பேரை கொண்ட தேசிய மக்கள் சக்தியின் மத்திய குழுவில் 6 தமிழர்கள் உள்ளனர். வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் காலை தமிழ் செய்திகளுடன். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். இலங்கையின் 9வது நிறைவேற்று அதிகார ஜனாதிபதியாக தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவாகுவது உறுதியாகியுள்ளது. இதுவரையில் கிடைக்கப்பட்ட தேர்தல் முடிவுகளின் பிரகாரம் அனுரகுமார திசாநாயக்க 16,57,390 வாக்குகளை பெற்று 45.6% தன்னகத்தை கொண்டுள்ளதோடு முன்னிலையிலும் உள்ளார். 2வது இடத்தில் 29.9% ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசா 2வது இடத்தில் உள்ளார். 3வது இடத்தில் 14.9% சுயேட்சை வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்க காணப்படுகிறார். அனுரகுமார திசாநாயக்கவுக்கு ஆளும் எதிர்க்கட்சியினர் பிரதிநிதிகள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். நீண்ட மற்றும் கடினமான பிரச்சாரங்களின் பின்னர் தேர்தல் முடிவுகள் இப்போது தெளிவாகி உள்ளன. நான் ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்காவுக்கு ஆதரவாக செயற்பட்ட போதிலும் மக்கள் அவர்களின் முடிவு என்னவென்பதை வெளிப்படுத்திவிட்டனர். மேலும் அனுரகுமார திசாநாயக்கவுக்கு மக்கள் வழங்கியுள்ள ஆணையை நான் முழுமையாக மதிக்கின்றேன். ஜனநாயகத்தில் மக்களின் விருப்பத்திற்கு மதிப்பளிப்பது முக்கியம். நான் அதை தயக்கமின்றி செய்கிறேன் என்று அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார். இனமத வெறிகளை தூண்டாமல் சிறப்பாக வெற்றி பெற்ற அனுரவுக்கு எமது வாழ்த்துக்கள். இலங்கை தமிழரசு கட்சியின் ஆலோசனையை ஏற்று மற்றைய வேட்பாளர்களை நிராகரித்து சஜித்துக்கு வாக்களித்து தேர்தல் வரைபடத்தில் ஒரு வித்தியாசத்தை காண்பித்த வடகிழக்கு தமிழ் மக்களுக்கும் எமது நன்றிகள் என நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் சமூக ஊடகப் பதிவில் தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷதி சில்வா, நாங்கள் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசாவை வெற்றி பெறச் செய்ய அர்ப்பணிப்புடன் செயற்பட்டோம். ஆனாலும் நாட்டின் புதிய ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க தெரிவு செய்யப்படுவார் என்பது உறுதியாகியுள்ளது. எனவே ஜனநாயக அடிப்படையில் அவரை தொடர்பு கொண்டு வாழ்த்து தெரிவித்தேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார். தேசிய மக்கள் சக்தி கூட்டானது 5 வருடத்தில் தனது 3% வாக்கு வங்கியை 50%க்கும் மேலாக உயர்த்தியுள்ளது. மக்கள் விடுதலை முன்னணி உள்ளிட்ட 21 அமைப்புகளின் அரசியல் கூட்டாக அனுரகுமார திசாநாயக்கவை முன்னிறுத்தி இம்முறை இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் களம் இறங்கியது. 73 பேரை கொண்ட தேசிய மக்கள் சக்தியின் மத்திய குழுவில் 6 தமிழர்கள் உள்ளனர். இதில் தோழர் ராமலிங்கம் சந்திரசேகரன், தோழர் அருண் ஹேமச்சந்திரா ஆகியோரை பலருக்கும் தெரிந்திருக்கலாம். இவர்களை விட பேராதனை பல்கலைக்கழக முன்னாள் இரசாயனவியல் பேராசிரியர் விஜயகுமார், சரோஜா போல்ராஜ், கிட்னன் செல்வராஜ், கிருஷ்ணன் கலைச்செல்வி ஆகியோரும் உள்ளனர். இவர்களில் அருண் மாத்திரமே வடகிழக்கைச் சேர்ந்தவர். 56 வயதான தோழர் அனுரகுமார திசாநாயக்க கலனி பல்கலைக்கழக பௌதீக விஞ்ஞான பட்டாதாரி ஆவார். இன்று மாலை இலங்கையின் 9வது நிறைவேற்றதிகார ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க பதவியேற்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தோழர் அனுர சந்திரிகா குமாரதுங்கவுக்கு அடுத்ததாக இலங்கையின் குறைந்த வயதில் பதவியேற்கும் ஜனாதிபதிகளில் ஒருவராக இருப்பார் என தெரிய வருகிறது. கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை சூழவுள்ள பகுதியில் நேற்று இரவு 6 மணி முதல் பலத்த பாதுகாப்பு இடப்பட்டுள்ளது. இலங்கை விமானப்படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். அத்துடன் அரசியல் பிரமுகர்கள் பலர் கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் ஊடாக வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளனர்.
முன்னாள் அமைச்சர் சுசாந்த புஞ்சிநிலமே இந்தியாவில் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித்த ரங்கே பண்டார தாய்லாந்தின் பாங்காக் நகருக்கும் சென்றுள்ளனர். அத்துடன் சதாதிச தேரர் ஹாங்காங் சென்றதாக விமான நிலைய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ மனைவி திருமதி லிமினி வினோஜா வீரசிங்க மற்றும் அவரது தந்தை திலகசிறி வீரசிங்க ஆகியோர் இன்று துபாய் சென்றுள்ளனர். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இருந்து அமெரிக்காவுக்கான நேரடி விமான சேவைகள் இல்லாததால் அவர்கள் துபாய் வழியாக அமெரிக்கா சென்றிருக்கலாம் என விமான நிலைய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நேற்று இரவு 10 மணி முதல் இன்று காலை 6 மணி வரை நாடளாவிய ரீதியில் அமுல்படுத்தப்பட்டிருந்த ஊரடங்கு இன்று மதியம் 12 மணி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. போலீசாரின் ஊடகப் பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்றிருந்த நிலையில் மக்களின் மேலதிக பாதுகாப்பு கருதி காவல்துறை ஊரடங்கு உத்தரவு அமுல்படுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தேர்தல் முடிவுகள் வெளியாகும் போது ஒழுங்கை நிலைநாட்டும் நோக்கத்தில் மாத்திரமே ஊரடங்கு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக தேசிய மக்கள் சக்தி குறிப்பிட்டுள்ளது. தேர்தல் முடிவுகள் வெளியாவதில் எவ்வித முறைகேடுகளுக்கும் இடமளிக்காமல் உரிய அதிகாரிகள் பணியாற்றுவர் என எதிர்பார்ப்பதாகவும் அக்கட்சி தெரிவித்துள்ளது. அந்த அறிக்கையை வெளியிட்டு தேசிய மக்கள் சக்தி இதனை குறிப்பிட்டுள்ளது. அந்த அறிக்கையில் ஜனாதிபதி தேர்தலின் வாக்கு எண்ணிக்கை மற்றும் முடிவுகள் வெளியாவதில் எவ்வித முறைகேடுகளுக்கும் இடமளிக்காமல் மிக துல்லியமாகவும் தெளிவாகவும் பணிகளை செய்ய தேர்தல் ஆணையகமும் தொடர்புடைய அதிகாரிகளும் பணியாற்றுவார்கள் என்று நம்புகிறோம். வாக்கு எண்ணும் மையங்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய காவல்துறை உள்ளிட்ட பாதுகாப்பு படையினர் பணியாற்றுவார்கள் என்றும் நம்புகின்றோம். இந்த நிலையில் இரவு நேர ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்படுவது தேர்தல் முடிவுகள் வெளியாகும் போது பொது ஒழுங்கை நிலைநாட்டும் நோக்கத்தில் மட்டுமே செயற்படுவதாக நாங்கள் நம்புகிறோம் என்று உள்ளது. அந்த செய்தியோடு நிறைவுக்கு வருவது டிபிசியின் இன்றைய காலை தமிழ் செய்திகள். மீண்டும் மாலை செய்திகளோடு நாம் சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.